Yes. Hello and welcome to Uttu Tattu Tattu. And the first test match has ended at Headingley Leeds. Fabulous victory for England. Congratulations to the England cricket team. ஏன்னா வந்து ஃபிஃப்த் டே மேட்ச் ஃபைவ் டேஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து அண்ட் ஃபிஃப்த் டே சேசிங் 370 needing 371 to win is never going to be easy on a fifth day's wicket, but England did a great job. Yes, and wonderful batting from the two openers, Duckett and Crawley. They were amazing, amazing. 143 unfortunate out ஆயிட்டாரு. பட் அவர் வந்து டெஸ்ட் கேம் மாதிரியே ஆடல பிகாஸ் ரொம்ப ஈஸியா இருந்தது பேட்டிங் ஆடுறதுக்கு பிகாஸ் ஆஃப் த விக்கெட். பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டே பண்ணல, அழகா வந்தது பேட்டுக்கு, ஆடினே இருந்தாங்க ஜாலியா. அண்ட் யா அஃப்கோர்ஸ் ஃபாலோட் பை ஜோ ரூட். நான் நேற்று சொன்ன மாதிரி ஜோ ரூட் ஒரு சைடு நிக்கணும், அந்த சைடு என்ன விக்கெட்ஸ் போனாலுமே ஹேஸ் டு ஸ்டாண்ட் தேர். ஏன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்பதான் ஒரு டீம்ல அப்படின்னும் போது இட் ஹேப்பன். அண்ட் ஆல்சோ பென் ஸ்டோக்ஸ் வந்து இது ஒரு நெட் செஷன் மாதிரி ட்ரீட் பண்ணாருன்னு தெரியல. எல்லா பாலும் ரிவர்ஸ் ஸ்வீப், எல்லா ரிவர்ஸ், என்ன வேணா போட்டு நான் ரிவர்ஸ் ஸ்வீப். நெட்ஸ்ல டைம் இல்லையான்னு தெரியல. ஜடேஜா போட் ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு ஓகே ரிவர்ஸ் ஸ்வீப் ஃபைன், பட் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் கோயிங் அவே ஃப்ரம் தி ரிவர்ஸ் ஸ்வீப் தான் அடிப்பேன். ரிவர்ஸ் எல்லா பாலும் பண்ணி ஒரு ஃபீல்டர் அங்க வெடிச்சிட்டாங்க. லைக் என்னது பாயிண்ட் பின்னாடி மாதிரி ஒரு ரன், அந்த ஒரு ரன் எங்க வேணா ஆடலாமேன்னு தோணுச்சு எனக்கு. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சுதான் நீ சிங்கிள் எடுக்கணுமா, எங்க வேணா யூ கேன் பிளே. கடைசியில அப்படிதான் அவுட் ஆனாரு. அது ஒண்ணு. அண்ட் யூ ஆல் நோ தட் 400 டார்கெட் இருந்தாலுமே இங்கிலாந்து வுட் கோ ஃபார் இட் தான். ஸோ அங்க ஸ்டாப்பிங்கே கிடையாது, அங்க சரண்டரும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் டெய்லாண்டர்ஸே வரல, அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. அதுவும் லாஸ்ட்ல இந்த வி சா தட் ஸ்மித்தோட இன்டென்ட், டெமன் வந்தாரு, ஒரு 6 ஒரு 4 மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ தட் அப்ரோச் வாஸ் அமேசிங். அண்ட் சொன்ன மாதிரி நம்ம போலர்ஸ் பும்ரா ஃபேக்டர் ஒர்க் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்தியாவுக்கு. அது என்ன நினைக்கிறீங்க நீங்க? So you see, one player or two players can never win a cricket match. It's a team effort. பும்ராக்கு இன்னைக்கு கை வரல. ஐ திங்க் இஸ் விக்கெட்லெஸ் டுடே. ஸோ பும்ரா விக்கெட் எடுக்காட்டி நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்றதுக்கு வந்து அது எந்த டீமுக்குமே ஒரு பிளேயரால வச்சு வின் பண்ண முடியாது. ஸோ கம்மிங் பேக் டு டுடேஸ் பிளே ஃப்ரம் த beginning of the day, overnight England, I think, were 20 without loss of 6 overs. இன்னைக்கு வந்து they needed 351 runs final day. இனிஷியலா பால் வாஸ் கொஞ்சம் நியூ பால், கொஞ்சம் there was movement, கொஞ்சம் அவுட் சைடு எட்ஜ் மிஸ்ஸிங் அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் த பால் காட் கோல் 10 to 15 overs, அவ்வளோ ஈஸியா பெண்டக்கெட் வந்து நீ சொன்ன மாதிரி ரொம்ப நார்மலா ஒரு ஒன் டே கிரிக்கெட் வந்து அந்த இவர் டிராவிஸ் ஹெட் 2020 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆடினார் தெரியுமா, அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக் மேக்கிங் பட் சேவ் ஷாட்ஸ். வண்டர்ஃபுல் கிரிக்கெட் ஃப்ரம் பென் டக்கெட் அண்ட் ஜாக் கிராலி. அமேசிங் சப்போர்ட். 188 ரன் பார்ட்னர்ஷிப். அங்கேயே இங்கிலாந்து வந்த மேட்ச் அப் டு 80%. அங்கேயே அவங்க வந்து விக்டரிய சீல் பண்ணிட்டாங்க. இன்னொரு இந்தியாவுக்கு வந்து பும்ரா ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகலன்னா போலர்ஸ், மற்ற போலர்ஸ் டோன்ட் பர்ஃபார்ம் எல்லாம் விட கேட்சிங் ஃபேக்டர். பென் டக்கெட் 98ல வண்டர்ஃபுல் பிளான், இட் வாஸ் வெல் செட் அப். டீப் ஃபைனல்ல பிரசத் கிருஷ்ணா ஷார்ட் பால், பென் டக்கெட் ஹுக்ஸ் அண்ட் ஜெய்ஷ்வால் என்ன கையில வெண்ணையை தடையில் விட்டாரா டெஸ்ட் மேட்ச். எத்தனை கேட்ச்! இட் வாஸ் டிஃபிகல்ட் கேட்ச், பட் யூ கேன் இந்த லெவல்ல வந்துட்டு when you want to win the test match இதெல்லாம் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. ரன்னிங் ஃபார்வர்ட், டைவிங், யூ வாஸ் வெல் அப் டு த பால். பால் வந்து கையில ஸ்டிக் ஆகல. And Ben Duckett was 98 and eventually made 149, which is 50 runs more. That is actually huge plus for them. So 60 ரன்ஸ்ல விட்டாலுமே ஓகே ஃபைன், மத்த யாராச்சும் ஆடுவாங்க. பட் 98 ரன்ல விட்டுட்டு 149 அடிச்சுட்டு அது ஒரு பெரிய 50 ரன்ஸ் டீமுக்கு ஆட் பண்றது இட்ஸ் ஹியூஜ் திங். அதுவும் சேசிங்ல இட்ஸ் வெரி ரிக்வயர்ட், மோஸ்ட் ரிக்வயர்ட். ஏன்னா இப்போ பென் ஸ்டோக்ஸ் ரூட் ஆடுறாங்க, ஒரு 100 ரன்ஸ் தான் இருக்குன்னா அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. அன்லஸ் அதர்வைஸ் ஏதாச்சும் விக்கெட் ஹெல்ப் பண்ணி ஒரு 2 விக்கெட் வந்து எடுத்து ஒரு ப்ரெஷர் போட்டு, ப்ரெஷர் ஓரளவுக்கு மேபி சர்துல் தாக்கூர் பேக் டு பேக் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு, அங்க மேபி பில்ட் ஆயிருக்கலாம். ஏன்னா அது இங்கிலாந்து ஈஸியா தேக்க போறாங்க மாதிரி இருந்துச்சு, ஏன்னா 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஹி கேம், ஹி டுக் 2 விக்கெட்ஸ். அண்ட் ஒரு இதுவும் யோசிச்சேன்னா, ஏன் ஷர்துலுக்கு போலிங்கே கொடுக்கவே மாட்டாங்க கண்டினியூஸா. ஒரு 5 ஓவர் கூட கொடுக்க மாட்டாங்க டெஸ்ட் இல்லைன்ற மாதிரி இருந்தது.
அண்ட் he came he bowled 2 wickets, திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணு இருந்தது. அகைன் ஜடேஜா வந்தாரு. அண்ட் அகைன் ஆல்சோ வந்து பிரசித் கிருஷ்ணா, பும்ரா, சிராஜ் மாத்தி 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 இட் ஹேப்பன், அப்படியே இதாச்சு. ஸோ அது ஒண்ணு இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு யூனிக்கான விஷயம் இல்ல, ஒரு நல்ல விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் இன்னைக்கு. அம்பையர்ஸ் வேர் அமேசிங் இந்த சீரீஸ் த்ரூ அவுட். மைன்யூட் அது வந்து நம்மளாம் அது பார்த்தா அவுட் அப்படி, ஆனா அது அவுட் இருக்காது. அதனாலே நிறைய ரிவ்யூஸ் லாஸ் ஆச்சு இந்தியாவுக்கு. இல்ல இது அவுட் மாதிரி தான் இருக்கு, அவுட் மாதிரி தான் இருக்கும் போது கடைசியில் இது அவுட் இல்ல. அம்பையர் த்ரூ அவுட் அந்த நேக்கட் ஐஸ்ல பார்க்கும்போது அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ தட் பி லைக் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க, இதுதான் அதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பென் ஸ்டோக்ஸ் ஒன்று இருந்தது, சுதர்ஷன் கேட்ச் பிடிச்சிட்டு வந்துட்டு அவுட்டு தான் அது, அவுட்டு தான் அதுன்னு சொல்லி கில்ல ப்ரெஷர் போட்டு இப்போ கடைசியில அது படவே இல்லை அது. அதாவது ஸ்னிக் இருக்கும்னு நினைச்சாங்க, அந்த ஸ்னிக்குக்காக தான் பண்ண, எவ்ரிபடி நோஸ் ஆர்ம்ஸ்ல தான் பட்டுச்சுன்னு ஸ்னிக் எடுக்கல. அண்ட் ஆல்சோ ஜடேஜா ஒரு பால் போட்டு ரூட்டுக்கு அவுட்டுன்னு தான் நினைச்சேன். ஆனா அது வந்து எங்கேருந்து அந்த பவுன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் வந்து ரொம்ப ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. பிச்சிங் விக்கெட்ல அவுட் சைட் ஆஃப், இம்பாக்ட் விக்கெட்ஸ் எல்லாமே எல்லாம் அந்த லைன் இருக்கு. ஆனா கோயிங் ஸ்டிம்ஸுக்கு மேல தட் அமேசிங். எந்த மிஸ்கால்குலேஷனும் பெருசா நடக்கல இந்த சீரீஸ்ல. அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது பாக்குறதுக்கு. நோட்டீஸ் பண்ண போய் வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு. Paul Rifle, being a former Australian cricketer, fast bowler, he has a lot of experience on the field playing, and also umpire vandu kuda he has a lot of experience. So wonderful judgment of uh, எஸ் judgment ரொம்ப umpires, both umpires. And the Jadeja Joe Root வந்து I thought it will miss the leg stump, but நானும் வந்து பால் பவுன்ஸ் ஆயிருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜடேஜா யூஸ்வலி அந்த ஸ்ட்ரைட்டர் ஒன் போய் இந்த மிடில் லெக்ல அடிக்கிற மாதிரி யூஸ்வலி போல்ஸ் தட் ஃபாஸ்டர் ஒன். பட் அமேசிங் டிசிஷன் அது. பார்த்தா விக்கெட்ஸ் மிஸ்ஸிங். அது அவ்வளவு பவுன்ஸ் இருக்குமான்னு பார்த்தா நார்மல் டெலிவரி தெரிஞ்சுக்காது, அவ்வளவு பவுன்ஸ் இருந்திருக்கும். சரி டவுன் த லெக் போகுன்னு பார்த்தா when they ஷார்ட் க்ளோஸா காட்டும் போது இல்லையே டவுன் த லெக் போன மாதிரி லைக் ஜஸ்ட் ஹிட்டிங் த பேட்ச் மாதிரி தான் தெரியுதுன்னு பார்த்தா அங்கேயிருந்து பவுன்ஸ். அது வாவ் அப்படி இருந்தது, செமையா இருந்தது பார்க்கவே அது. அண்ட் திஸ் ஆல் ஆர் த திங்ஸ் ஹேப்பன் டுடே. And அண்ட் and Rishabh Pant, Joe Root, he dropped Joe Root, easy catch outside of the nick. And another thing, I must say, he was so lethargic and ஒரு அளவுக்கு மேல ரொம்ப கூலா இருந்தாலும் ஆபத்து தான். Ben Stokes trying to reverse sweep, it's the glove, balloons up. Rishabh Pant வந்து it did not move at all. இது இமேஜின் ஒரு தோனியா வேற ஏதாவது விக்கெட் கீப்பரா இருந்தா சர்ச் த பால் அண்ட் பிடிச்சிருக்கலாம் கேட்ச். அட்லீஸ்ட் ஓகே ஸ்லிப் ஃபீல்டர் வந்து பண்ணிட்ட பாக்குறாரு, பண்ணிட்டு ஒண்ணுமே புரியல என்னன்னு. He had to ஸ்லிப் go ஃபீல்டர் for ட்ரை. the Pant had to go for that catch. I think he was folding his hands and அப்படியே எதுக்கு அப்படி நின்னாருன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ அந்த லெத்தார்ஜிக்கு அந்த ரொம்ப கூல் ஆட்டிடியூடு கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கேட்ச்ல ரொம்ப வைட்டலா இருக்கும். ஐ கெஸ் வி சா மெனி அன்ரியலிஸ்டிக் திங். ஜடேஜா கேட்ச் விட்டது, ஜெய்ஷ்வால் நான் ஒரு கேட்ச் விட்டாலுமே பிளேயர்ஸ் வந்து அதை லைக் காம்பன்சேட் பண்ணிடுவாங்க, அடுத்து பெரிய குட் கேட்ச் எடுத்து ஒரு நல்ல ஃபீல்டிங் பண்ணி. பட் பேக் டு பேக் 3 catches 4 catches லைக் பிஹைண்ட் தி விக்கெட்ஸ்ல கேட்ச் எடுக்கிறது, இது பண்றது இட்ஸ் வெரி ரேர் சைட் டு சீன் சொல்லலாம். இட்ஸ் லைக் ஒருத்தன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானா அன்னைக்கு ஃபுல்லா பிடிச்சிட்டே இருப்பான், ஒருத்தன் விட்ட ஆரம்பிச்சானா அன்னைக்கு விட்டுட்டே இருப்பான்ற மாதிரி தான் ஆக்சுவலி பழமொழியே அது. உனக்கு ஒரு நாள் பால் வந்துருச்சுன்னா உனக்கு ஃபுல்லா வந்துட்டே தான் இருக்கும், நீ எங்க நின்னாலும்ன்ற மாதிரி தான் அது. அந்த கதை தான் இருக்கும் போது வி சா லாட் ஆஃப் பிகைன் தி விக்கெட்ஸ்ல, ஷார்ட் லெக்ல நிறைய நிறைய இது இருக்குது. பட் டெஃபினெட்லி இந்தியா டீம் ஹேவ் டு ரெக்டிஃபை திஸ், பண்ணிடுவாங்க. மோர் ஃபீல்ட் ஸ்டீவ் வாக் சொல்லியிருக்காரு, நான் இந்தியாவுக்கு வேணா ஃபீல்டிங் கோச்சா வந்து வரேன், வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. அது சர்காஸ்டிக்கா சொன்னாரா, லைக் சீரியஸ்லி சொன்னாரா என்னன்னு தெரியல. பிகாஸ் ஒரு மேட்ச் தானே, நெக்ஸ்ட் மேட்ச் அது கொஞ்சம் பில்ட் ஆயிடும், நல்ல இது பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இருக்கு. தென் த திங் இஸ் நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் அட் பர்மிங்ஹாம் July 2. அண்ட் வாட் ஆல் சேஞ்சஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் போத் த டீம்ஸ் மேபி? அதுக்கு இந்த மேட்ச்ல இருந்தே வரணும். இந்த மேட்ச்ல வந்து லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் have scored just 72 runs. There was no partnership beyond the third, fourth wicket. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா they kept on building partnership. ஒரு விக்கெட் போனா ஒரு பார்ட்னர்ஷிப். ஈவன் 2 விக்கெட் போன ஹாரி புரூக் வாஸ் டிஸ்மிஸ் ஃபர்ஸ்ட் பால். அதுக்கப்புறம் பார்த்தா பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜோ ரூட் பில்ட் அ பார்ட்னர்ஷிப். அண்ட் அந்த வின்னிங்க்கு வந்து ஜோ ரூட் அண்ட் ஜேமி ஸ்மித் 71 runs பார்ட்னர்ஷிப். ஜஸ்ட் இமேஜின், நடுவில் 2 விக்கெட் விழுந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும். வெரி குட் இன் பில்டிங் அப் த பார்ட்னர்ஷிப். ஸோ இங்கிலாந்து டாப் ஆர்டரும் சரி, மிடில் ஆர்டரும் சரி, லோவர் மிடிலும் சரி லுக்ஸ் வெரி. ஏன்னா அவங்க வந்து கிறிஸ் வோக்ஸ் வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. கிறிஸ் வோக்ஸ் ஹேஸ் 100. I think he scored it against India only. அகைன்ஸ்ட் இந்தியா.
ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். இந்தியா வந்து அந்த லோயர் மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் ஆர்டர் என்ன பண்ண போறாங்க தெரியல. வில் தே பிரிங் அனதர் ஆல்ரவுண்டர் கருண் நாயர் பிளேஸ்ல? பட் கருண் நாயர் டிசர்வ்ஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நினைக்கிறேன். அண்ட் போலிங் பிரசித் கிருஷ்ணா 2 இன்னிங்ஸுமே ஐ திங்க் வென்ட் ஓவர் 6 runs. விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாலும் அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. லாட் ஆஃப் ஷார்ட் பால்ஸ் அண்ட் பென்டகெட்லாம் ரொம்ப அல்வா மாதிரி ஆடிடுறாங்க அந்த ஷார்ட் பால்ஸ்லாம். ஸோ அது ஷார்துல் தாக்கர் ஆல்சோ வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட். திடீர் 2 விக்கெட் எடுக்கிறது. அந்த ஹாரி புரூக் விக்கெட் கூட இஸ் நாட் அ கிரேட் டெலிவரி. டவுன் லெக் போட்டு அவர் அவுட் Actually, ஆயிட்டு. I guess that was Harry Brooks' mistake totally. போயிருக்கவே வேணாம் அந்த பாலுக்கு. அந்த மாதிரி Bowling in Test cricket is all about hitting one particular spot, or length delivery, moving outside the off stump. The consistent the maintain பண்ணி ஆகணும். That's why so many bowlers have become champions, like ஒரு Curtly Ambrose, Courtney Walsh, Glenn McGrath. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Wasim Akram, Waqar Younis, இவங்கெல்லாம் வந்து they had that technique of hitting the ball in the same area. Glenn McGrath வந்து 6 பால் ஒரே இடத்துல போட்டாருன்னா 5 பால் வந்து பேட்ஸ்மேன் will leave. 6வது பால் you get tempted to go for that shot, dismissal. unless you are KL Rahul. Unless you are KL Rahul. பேட்ஸ்மேன் KL Rahul and Rahul Dravid மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி we seen so many legendary bowlers who hit the same spot, especially டெஸ்ட் மேட்ச் டயர் ஆகாம போர் அடிக்காம அதே இடத்துல போடுவாங்க. டேல் ஸ்டெயின் வாஸ் ஒன் bowler அந்த மாதிரி. எக்ஸ்ட்ரா இப்ப ஹேசல்வுட் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாரு. ஹேசல்வுட் bowling is we had Bhuvneshwar Kumar who had that outswing போயிட்டே இருக்கும். இன்ஜுரி கன்சர்ன்ஸ், பட் அவங்களை பத்தி இப்போ வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. பட் ஐ திங்க் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் மேட்ச் Edgbaston, which starts on July 2nd, Harshdeep Singh, I think he'll be a good replacement. Yeah, Harshdeep Singh will be there. Maybe ஷர்துல் வந்து ஆப்வியஸ்லா 11ல பார்த்தா 10 பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஒரு டாக் வந்தப்போ ஷர்துல் டக்குன்னு 2 விக்கெட் கொடுத்தாரு, எடுத்தாரு. அது எடுத்ததுனால அது நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆர் டாப் ஆர்டர் ஏதாவது சேஞ்சஸ், எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பிகாஸ் அங்க ஒரு ஓவர்சீஸ்ல போய் ஆடும் போது தே நீட் சம் டைம் இருக்கணும் ஓரளவுக்கு. இட்ஸ் நாட் லைக் போலர்ஸ் வந்து எங்க வேணா போய் அடாப்ட் பண்ணிக்கலாம், அப்படி கிடையாது. தட்ஸ் நாட் த மைண்ட் செட். ஆனா டு டேக் விக்கெட்ஸ் டு பி மோர் எஃபெக்டிவ், அது வந்து பவுலர்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆப்வியஸா இட் வில் ஐ கெஸ் பும்ராவும் பார்க்கணும் என்னன்னு. ஏன்னா பும்ரா 5 டெஸ்ட்ல 3 ஆடுவாரு. சம்டைம்ஸ் ஒரு மேட்ச் இன்ஜுரி ஆகும், அவர் ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுப்பாரு. மேபி கேம் லைக் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அப்ப வி கேன் திங்க் அர்ஷத் ராணா கேன் கம் இன், சிராஜ் அஸ் அ மெயின் பவுலர். ஸோ அதெல்லாமும் இருக்கு. பட் மேஜரா நெக்ஸ்ட் மேட்ச்னு பார்த்தா ஹர்ஷதீப் மைட் கம் இன் ஃபார் ஷர்துல். இந்தியா வந்து ஒரே ஒரு லைக் என்ன சொல்றது, ஆல்ரவுண்டர் வச்சுட்டு ஜஸ்ட் ஒன்லி ஜடேஜா மட்டும்தான் அப்படி வச்சு கூட தே கேன் கோ பர்மிங்ஹாம். அந்த கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு விக்கெட்ஸ் பார்த்துட்டு தே வில் ஜஸ்ட் டிசைட் வி ஹேவ் டைம் அ வீக் மேல. ஸோ அதுதான். பட் டெஃபினட்டா 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் 4 வந்து இந்தியாவோட பாசிட்டிவே அதான். Top 4 they are performing very well. Even Sudarshan got 30 runs in the second innings, building a 50+ run partnership with KL Rahul. So Jaiswal, Gill, KL Rahul, Sudarshan, அது வரைக்கும் there won't be any thinking about changing. So that's all. அந்த lower middle order, அந்த கருண்ல இருந்து ஆரம்பிச்சு they have to think about it. அது bowling கண்டிப்பா ஃபீல்டிங்ல வந்து they have to I think focus more. நிறைய ஃபீல்டிங், கிரவுண்ட் ஃபீல்டிங் கூட ஷர்துல் தாக்கூர் ஜஸ்ட் ஸ்லிப்ட் பால் 4 போயிடுச்சு. 4 bowler, 3 runs. Like he was not even attempting to get up fast and go and pick the ball. அதுதான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன். இந்தியாவுக்கு ஃபியூ இயர்ஸ் பேக் ஸ்லிப்ல பார்த்தா தேல் பி ஃபர்ஸ்ட் ஸ்லிப் அஜின்கியா ரஹானே, ரோஹித் சர்மா, விராட் கோலி, புஜாரா, KL ராகுல், கல்லி வரைக்குமே வந்து மொத்த அவுட்டர் இதுலயும் பாத்துக்கிறது ஜடேஜா மட்டும் தான் இருப்பாரு. மத்ததெல்லாம் போலர்ஸா இருக்கும். பும்ரா இருப்பாரு, அஸ்வின் இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் பார்க்கும்போது சோ நியூ டு சி லைக் ஜெய்ஸ்வால், கருண் நாயர் ஆப்வியஸ்லி நல்ல ரொம்ப கிரேட் ஃபீல்டர். ஆக்சுவலி நீங்க பாத்துன்னா தெரிஞ்சிடும். கருண் நாயர், ஜெய்ஸ்வால், கில் அண்ட் சாய் சுதர்ஷன், எவ்ரிபடி எல்லாமே கொஞ்சம் பிகினர்ஸ் இது மாதிரி தான் இருக்கு. ஐ மீன் அந்த பிகினர்ஸ்னு இல்ல, அந்த ஃபேப் 4 போயிட்டு திரும்ப இந்த ஃபேப் 4 வர மாதிரி இருக்குன்றப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஆக்சுவலி ஃபீல்டிங்ல இப்படி அப்படி அப்படின்னு லைக் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் பழசு இப்போ கரண்ட் நவ் அந்த பாஸ்ட் இந்த மாதிரி தான். ஸோ தட்ஸ் ஆல் த திங் ஆஸ் ஆஃப் நவ்.
இப்போ வரைக்கும். ஜெய்ஷ்வால் வந்து ஆக்சுவலி இஸ் வெரி குட், நிறைய நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியாலாம் இட்டு பிளைண்டர்ஸ் ஆஸ்திரேலியா டூர் போகும்போது. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, மேபி வுட் கெட் பேக் டு த குரூ ஆஃப் தோஸ் கிரேட் கேச்சஸ். யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see. ஏன்னா எனிவே பாசிட்டிவ்ஸ்னா டெஃபினட்டா இந்தியாவுக்கு அந்த பேட்டிங் தேர் குட் ஃபார்ம். ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஷப் பண்ண ஈச் இன்னிங் செஞ்சுரி, கில்லாஸ் காட் அ செஞ்சுரி, கேஎல் ராகுல் அப்சல்யூட் பீச் ஆஃப் அ செஞ்சுரி, டிபிக்கல் டெஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ 6 ரொம்ப செஞ்சுரியா வரிபிள். மொத்தமா இந்த டெஸ்ட்ல? 6 ஆறா? 7 நினைக்கிறேன். ஆமா, 7 செஞ்சுரி ஐ கெஸ். பண்ட் 2 செஞ்சுரி, கில் ஒரு செஞ்சுரி, கேல் ஒரு செஞ்சுரி, டக்கெட் ஒரு செஞ்சுரி, ஜெய்ஷ்வால் ஒரு செஞ்சுரி. ஒன் ஓ, மோர் யாருன்னு தெரியல. ஹவுலி போப் ஒரு செஞ்சுரி. செம்ம செம்ம ட்ரீட். so as of now, England will be boosting in confidence. First test chasing la win பண்ணிருக்காங்க. They'll be definitely boosting in confidence. இந்தியா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கும். பட் இட்ஸ் குட் யங் டீம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு கோலி ஃபேக்டர் மிஸ்ஸிங். அந்த கோலியோட அக்ரெஷன் ஆன் ஃபீல்ட் டு பூஸ்ட் அப் த என்டையர் டீம். He used to involve the audience crowd also into the match. அந்த கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் ஆஃப் த இந்தியன் டீம் அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் தே வேர் லாகிங். டெஃபினட்டா இருக்கணும். பிகாஸ் இங்கிலாந்து ஆரன் சேசிங் 100 ரன்ஸ் ஒன்னும் இங்கிலாந்து சேஸ் பண்ணலையே. 370 they are chasing போது யூ டெஃபினெட்லி ஹேவ் டு புட் ப்ரெஷர். ஒரு விக்கெட் போச்சுன்னா யூ ஷுட் பி ஓவர் தம் டோட்டலி. அவங்க மேல போய் ஏறி உக்காந்துடணும், ப்ரெஷர் போடணும், பில் பண்ணணும், போய் பேசணும். பட் அந்த ஃபேக்டர் வந்து எது விக்கெட்னால கூட இருக்கலாம். என்ன போட்டாலும் ஒன்னும் சப்போர்ட் பண்ண முடியாது. பவுலர்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கலாம் ஒரு பாயிண்ட்ல. ஸோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஆகி விக்கெட்ஸ் எப்படி வரும்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்களா அவுட் ஆனாதான் இன்னுன்ற ஒரு மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேசிக்கா ஒரு கிரிக்கெட்டரா பார்க்கும்போது மேட்ச் கை விட்டு போச்சுன்னா தான் அந்த என்கரேஜ் பண்றது ஆர் அந்த ஃபயர் அக்ரஷன் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கம்மியாயிட்டே போகும். பட் ஆனா ஓவர் த மேட்ச் முடியிற வரைக்கும் அந்த ஒரு ஃபயர் இருந்துட்டே இருக்கணும். ஆனா வந்து என்ன போனாலும் இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, எது போட்டாலும் ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது, டயரிங்கா இருக்குன்னும் போது அந்த கோலி அந்த ஒரு பர்சன் மொத்த டீமும் எடுத்துட்டு வர்றத வந்து அப்பதான் கோலி வில் ஆக்டிவ். வில் ஆக்டிவ் ஹிம்செல்ஃப். பரவாயில்ல, வா பண்ணுவா, இது போடுவா, அது பண்ணுவா, இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பூஸ்டர் ஸ்ட்ரீம். பட் இன்னைக்கு அது டெஃபினட்டா வந்து irrespective ஆஃப் த சுச்சுவேஷன் அது நடக்கணும். பட் வந்து சுச்சுவேஷனும் சரியில்லை, அந்த மாதிரி யாரும் பண்ணவும் இல்லை. ஸோ அது ஒண்ணுதான். கொஞ்சம் கோல்டு கண்டிஷன்ஸ் வேற which did not allow the ball to move. ரொம்ப கோல்டு இல்லை, ஸ்வெட்டர்லாம் போடணும் ஃபீல்டர்ஸ். ஓடினாலே வார்ம் அப் ஆயிடும் பாடி. ஆனா வேரிங் ஸ்வெட்டர்ஸ். அதனால வந்து வெரி கோல்ட் கண்டிஷன்ஸ். அதனால ஓவர் காஸ்ட் இருந்தாலும் பால் கொஞ்சம் மூவ் ஆகல, போட்டா அப்படியே நேரம் போகுது பால். அதனால எனிவே ஸோ இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க விஷயத்துல வந்து சுனில் கவாஸ்கர், கிரேட் இந்தியன் ஓபனர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன். அவர் வந்து ஸ்கோர் 10,000 பிளஸ் ரன்ஸ், 34 சென்ச்சுரிஸ். எல்லாம் வி நோ. ஸ்கோர் 14 centuries against West Indies when they were mighty West Indies. But you know how Sunil Gavaskar got his first run in Test cricket and how he was dismissed in his last Test innings? Any idea? Was born in 2001. So yeah. இல்ல, சுனில் கவாஸ்கர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போது நானும் பிறக்கல, இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சதுன்னா Okay. Sunil Gavaskar first test run was of the pad. He did not Okay. even hit the ball with the pad, but the umpire gave it as a run. Okay. And his last dismissal was against Pakistan, the bowling of Iqbal Qasim. The last test in Bangalore, 96. That ball did not hit his bat. Oh my God. Karma returns. So with that, Wow. Wow. இது நமக்கும் வந்து இது ஒரு inaugural test. I mean, debut test. On the விட்டு தட்டு கட்டு. I hope we'll do more test matches and more cricket matches, Yes. and we'll cover more audience. And இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் we hope யாரெல்லாம் வியூ பண்ணியிருக்காங்களோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. They enjoyed our talk on this test match. And we will return to the second test match, which starts on July 2nd at Birmingham Edgbaston. See you guys. Thank you so much. Yes. Bye, guys. See you.